ஸோ இதுல வந்து பாத்தீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு 21 டேஸ் நடக்கும். புரியுதா? 21 நாள்ல கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களால லேர்ன் பண்ண முடியும். இட்ஸ் பாசிபிள். இட்ஸ் பாசிபிள். இப்ப எப்படி இந்த 3 மணி நேரத்துல இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, இதை கம்ப்ளீட்டா பிராக்டிகலா, நான் சொல்றது படிக்கிறது கிடையாது, எக்ஸாம் கிடையாது. பிராக்டிகலா எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நானே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா? பண்ண முடியும். புரியுதா? உங்களுக்கு 21 டாபிக்ஸ் இருக்கும். பிசினஸ் மைண்ட் செட்னா என்ன, வின் வித் ஸ்ட்ராட்டஜினா என்ன, ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி போடணும், புரியுதா? ஃபவுண்டேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் என்ன, என்னென்ன மாதிரி மார்க்கெட்டிங் இருக்குது, கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ரைட்டான டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி கொண்டுட்டு வருது, பவர் ஆஃப் காப்பி ரைட்டிங் எப்படி எழுதுறது, எத்தனை விதமான காப்பி ரைட்டிங் இருக்குது, கிராஃபிக் டிசைன்னா என்ன, கிராஃபிக் டிசைன் எப்படி நான் பண்றது, சரியா? வீடியோ எடிட்டிங்னா என்ன, வீடியோ எடிட்டிங் நான் எப்படி பண்றது, மெட்டா ஆட்ஸ் என்ன, மெட்டா ஆட்ஸ் நான் எப்படி பண்றது, மெட்டா ஆட்ஸ்ல ஃபேஸ்புக் டூ என்ன, ஒரு கேம்பெயினும் நான் எப்படி ரியாலிட்டியா பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஏன்னா நான் மட்டும் தான் இருக்கேன், எனக்கு வேற ஆளே இல்லை. அப்போ ஆட்டோமேஷன் டூல்லாம் எப்படி பண்றது, ஆட்டோமேஷன் டூல்ஸ் எவ்வளோலாம் இருக்குது, வெப்சைட் எப்படி நானே கிரியேட் பண்றது, ஃபனல் எப்படி நானே கிரியேட் பண்றது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன பாருங்க, மார்க்கெட்டிங்னா ஒரு 1000 பேர் உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் கீழே கொண்டு வருது ஃபனல். சரிங்களா? அந்த ஃபனல் எப்படி உள்ள கொண்டு வருது, புரியுதா? அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் கூகுள் ஆட்ஸ்னா என்ன, கூகுள் ஆட்ஸ்ல எஸ்இஓஸ்னா என்ன, பவர் ஆஃப் கூகுள் மை பிசினஸ்னா என்ன, கம்ப்ளீட்டா இன்டெப்தா உங்களால பிராக்டிகலா பண்ற மாதிரியான சில விஷயங்கள்ன்றது. ஸோ ஸோ ஏஐ யூஸ் பண்ணி என் பிசினஸ் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், புரியுதா? அப்படின்ற மாதிரி இருக்கும். சேல்ஸ் ஸ்கில் என்ன, இன்ஸ்டாகிராம் எப்படி எஃபெக்டிவா நான் க்ரோ பண்ணி பிசினஸ் பண்றது, புரியுதா? ஸோ அடுத்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. சரியா? லிங்க்டன் மார்க்கெட்டிங், B2B பிசினஸ் பண்றேன், லிங்க்டன் மார்க்கெட்டிங்னா என்ன, இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன, என்ஐடி என்னன்னா என்ன, என்கிட்ட ஒரு 1000 கிளைண்டோட இமெயில் இருக்கு, இந்த 1000 கிளைண்ட்டுக்கு என்னால பர்சனலா மெசேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த 21 டாபிக்கையும் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் இங்க வீடியோவா இருக்கும். கோ டு வெப்சைட், இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? குழந்தைக்கு சொல்ற மாதிரி ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும்ன்றது, புரியுதா? ஸோ இந்த வீடியோஸை நீங்க பார்த்து ஒரு பக்கம் ப்ராக்டிக்கலா பண்ணி டெய்லி டாஸ்க் கிடைக்கும். எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கணும், நான் ரெடியா இருக்கேன், எனக்கு 21 நாள் டைமும் இருக்குது, புரியுதா? இது எல்லாமே ஃப்ரீ ரெக்கார்ட் வீடியோஸ், ஆன்லைன்லயும் இருக்கும், ஆஃப்லைன்லயும் இருக்கும், ஃப்ரீ ரெக்கார்ட் வீடியோஸும் இருக்கும், புரியுதா? இது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அடுத்த இருக்க 21 நாள் என் லைஃப் நான் சேஞ்ச் பண்ணணும், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராக்டிக்கலா நீங்க வாங்கணும், புரியுதா? இப்போ இது எங்க கிட்ட ஒரு வேலை வாங்கியிருந்தா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வாங்கி 21 நாள், புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நாளையில இருந்து வச்சுக்கோங்க, அடுத்த இருக்க 21 நாள் உங்களுக்கு எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, டெய்லி டாஸ்க் இருக்கும். இன்னைக்கு வந்து Facebook அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கணும், இன்னைக்கு வந்து நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கஸ்டமர் எடுத்துக்கணும், உங்க பிசினஸ் ரீச் பண்ணிருக்கணும், ஃப்ரீலான்ஸா இருந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா 4 கிளைண்ட் டு 5 கிளைண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் சொல்லுவோம், புரியுதா? கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த கோர்ஸ்க்குள்ள நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க, உள்ளுக்குள்ள வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு புரியாம வச்சிட்டீங்கன்னா எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒரு டாபிக் ஓபன் பண்ணி காட்டுறேன், கூகுள் மை பிசினஸ். கூகுள் மை பிசினஸ்ல ஏதாவது ஒரு டாபிக் ஓபன் பண்ணி போடுங்க. இது எப்படி பண்ணிருப்பாங்கன்றது. கேம்பெயினை காட்டுங்க. கரெக்ட். எப்படி பண்ணிருக்காரு, இதை நீங்க அப்படியே பண்ணுவீங்க. ஃபுல் ஸ்கிரீன் வச்சு விட்டுருங்க. வாய்ஸ் வரல ஜித். கூகுளோட இன்டெப்த் என்ன இருக்குது அப்படின்றது. ஏன்னா இது கோர்ஸ் படிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க இந்த பீப்புள்ஸ் எல்லாமே. மினிமம் 6 இயர்ல இருந்து 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் யாரு ரியாலிட்டியா பெரிய பெரிய பிராண்டுக்குலாம் ஒர்க் பண்ணி அவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த இந்த இது வந்து பிராக்டிகல் மெத்தடா ஒரு மென்டர்ஷிப்பா எடுக்கிறாங்களோ அவங்களா உள்ள இருப்பாங்க. ப்ளே பண்ணுங்க. இப்ப வந்து அது இமேஜோட சைஸ் என்னென்ன வேணும் வால்யூம் வருதுங்களா கண்ணா? வருது எஸ். ஸோ இதுதான் இமேஜோட சைஸ். ஸோ ஹரிசாண்டல் இமேஜ்னா உங்களுக்கு வந்து 1202 628 பிக்சல்ஸ். மொத்தம் வந்து 150 இமேஜ். ரெக்கமெண்டட் இமேஜ் வந்து 5 இமேஜ். லோகோ, ஸோ லோகோ வந்து 1:1 ரேஷியோ, 1200 1200 பிக்சல். மொத்தம் வந்து ஒரு இமேஜ் கொஞ்சம் ஓட்டி விடுங்க. மினிமம் வந்து 1000. ஆனால் எனக்கு வேணாம், எனக்கு வந்து நான் ஆட்டோமேட்டட் பில்டிங் தான் நான் போகணும். ஸோ அதனால் நான் வந்து ஆட்டோமேட்டிக்கலி மேக்ஸிமைஸ் த கன்வர்ஷனே கொடுக்குறேன். ஸோ எங்களுக்கு வந்து உங்களுக்கு பிட்டிங் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ கன்வர்ஷன் வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். வியூபிள் புரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக இருக்கும், புரியுதா? அந்த அவர் என்னென்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறாரோ அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுக்கு. ஆனால் இது ஸ்கூல் மாதிரி இருக்கும், நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஏன்னா மற்ற கோர்ஸ் மாதிரி பணம் கட்டிட்டு நான் படிக்க மாட்டேன் போகிறேன் அப்படின்ற விஷயம்லாம் இங்கே நடக்காதுன்றது, புரியுதா? எங்கள் சைட்லேருந்து ஒரு பர்சனல் ட்ரைனர் இருப்பார். ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள், எங்கள் சைட்லேருந்து ஒரு பர்சனல் ட்ரைனர் இருப்பார். இந்த கோர்ஸோட அக்சஸ் எங்கள் சைடில் இருக்க சப்போர்ட் 1 வருஷம் இருக்கும். ஏன் 1 வருஷம் கொடுக்குறோம்னா
ஒருவேள நீங்க ஒரு 1 மாசமோ, 2 மாசத்துக்கு அப்புறம் எங்கேயாவது ஸ்டக் ஆயிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க உங்க கூட வருவோம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் நாங்க உங்க கூட வருவோம். எவ்ரி வீக் மீட்டிங் இருக்கும். டிஸ்கஷன் மீட்டிங் இருக்கும். ஸோ சேல்ஸ் கால் டிஸ்கஷனா இருக்கட்டும், ரியாலிட்டில என்ன பிரச்சனைய ஃபேஸ் பண்றீங்களோ அப்படின்ற மாரி இருக்கும். 100 டவுட் கிளியர் செஷன் இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் புரியலையோ அதெல்லாம் இருக்கும்ன்றது. சரிங்களா? எவ்ரி டே உங்க கூட ஒரு பெர்சனல் ட்ரெய்னர் இருப்பாரு. எந்த இடத்துல நீங்க ஸ்டக் ஆகுறீங்களோ, எந்த இடத்துல புரியலையோ, "ப்ரோ எனக்கு இந்த விஷயம் புரியலன்னு ஃபோட்டோ எடுத்து இத அனுப்பிச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவரு உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாரு. இந்த விஷயத்த இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பிராக்டிகலா இருக்கும். ஒருவேள இது உங்களுக்கு வந்து கரெக்ட்டா புரியலன்னா, உடனே Zoom மீட்டிங்ல வந்து உங்களுக்கு அக்சஸ் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிக் குடுத்துருவாங்க. புரியுதா? ஸோ 24/7 நாங்க ஆன்லைன்ல இருந்துட்டு தான் இருப்போம்ன்றது. இது ஃப்ரீ ரெக்கார்ட்ஸ் வீடியோ. ஃப்ரீ ரெக்கார்ட்ஸ் வீடியோ ஏன் குடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் லைவ்ல போம்போது ரொம்ப ஸ்பீடா போவேன். ஃப்ரீ ரெக்கார்ட் வீடியோ கையில இருக்கும்போது 10 டைம் நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். 3 டைப் ஆஃப் பீப்பிள் வருவாங்க. ஒரு டைம் பார்த்தா புரிஞ்சுப்பாங்க. ஒரு டைம் 2, 3 டைம் பார்த்தா புரிஞ்சுப்பாங்க. நான்லாம் ஸ்லோ லேர்னர். 10 டைம் பார்த்தா தான் நான்லாம் புரிஞ்சுப்பேன். அப்படி இருக்க பீப்பிளும் இருப்பீங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வீடியோ ரெக்கார்ட்ஸ். வீடியோ ரெக்கார்ட்ஸ கையில வச்சிருக்கும்போது, நீங்க ப்ளே பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். புரியுதா? ஸோ இது கம்ப்ளீட்டா உள்ள இருக்கும். பிட்ச் பை பிட்ச்சா. இது வந்து இத நான் படிச்சு முடிச்சுட்டேன் ப்ரோ. நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, நீங்க படிச்சு முடிச்ச 2வது நாள் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். புரியுதா? டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் நாலேட்ஜ் என்னன்றது. புரியுதா? ஸோ இதுல என்னால கண்டிப்பா அத லேர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டா, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இங்கிலீஷ்லலாம் இருக்காது. தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். எவ்ளோ ஃப்ரீ டூல்ஸ யூஸ் பண்ண முடியும்? லேண்டிங் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க.